முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல முத்து அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஆமாங்க, அவனுக்கு முருகன் மீது தீவிர நம்பிக்கை இருந்துச்சுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி வேலைக்கு போவான். ஒரு நாள் மலை வழியா முத்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியில ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சுங்க. முத்து அதை பார்த்து உடனே பயந்துட்டாங்க. அவன் கண்ணை மூடி முருகனை நினைச்சான். ஆமாங்க, நம்ம அப்பா முருகனை நினைச்சு, முருகா நீயே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுனாங்க. அந்த நேரமே அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஆமாங்க, அந்த பாம்பு அவனை கடிக்காம அப்படியே மெதுவா விலகிச் சென்றது. முத்து ஆச்சரியப்பட்டான். அவன் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு முருகன் கோவில் தெரிந்தது. ஆமாங்க, ஒரு சின்ன குமாரசுவாமி சிலை போல ஒரு ஒளி தெரிந்துச்சுங்க. முத்து புரிஞ்சுக்கிட்டான். முருகன் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. அந்த நாள்ல இருந்தே முத்து பாம்பை எப்பெல்லாம் பார்க்குறானோ அப்ப ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை எழுத ஆரம்பிச்சிட்டான். நீ பயந்த நேரத்தில் கூட என்ன நினைச்சா நான் உன் பயத்தை போக்க வருவேன் அப்படின்னு நம்ம அப்பா முருகன் சொல்றாருங்க. ஆமாங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்படாம தைரியமா நம்பிக்கையோட நம்ம அப்பா முருகனை கூப்பிட்டா முருகன் நிச்சயம் நம்மளை காப்பாற்ற வருவாரு. ஓம் முருகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சிகிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.